அழுத்தரும் ஆன்மீகம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வணக்கம் மீனாட்சி டிவி. ஐயா கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மிக்கோங்க. ஹலோ. நமஸ்காரம். எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ சாவி. ஹலோ வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சாமி. சொல்லுங்க, உங்க பேர் நட்சத்திரம் என்ன? என் பேரு இமயவன். சரி சார். மீனம் ராசி. என்ன நட்சத்திரம்னு எனக்கு தெரியல. உத்தர நட்சத்திரம் நினைக்கிறேன். உத்திரட்டாதியா? ஆமா. என்ன பிரார்த்தனை சார்? ஹலோ. ஏதாவது நல்ல பிரார்த்தனையா பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு என்ன பிரார்த்தனை, எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? ஹலோ சார், உங்களுக்கு இறைவனை பிரார்த்தனை, உங்களுக்கு இறைவனை பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணுறேன் சார். யஜமான சகுரமான சிவமா வித்தியர்த்தம் சர்வாபிஷ்திரசு மகாசிவோம் சுமுகாணம யகந்த கபிலாய நமஹ கஜங்கம் போதனம் விகடாய நமஹ விக்னராஜாய நமஹ விநாயகாய நமஹ கணாதிப நம கணாதக்ஷாய நமஹ பாலச்சந்திராய நமஹ மகாகணபதே நமோ நமஹ ஆதிபூஜா தேவாய தன்னமோதாரணே வல்லபாபணகாந்தாய கணேசாய மங்களம் தானியம் தனம் வசம்புத்திரலாபம் சதசம்வசனம் தீர்க்கமாயு. வணக்கம் மீனாட்சி டிவி. சார் பிரபாகரன் பேருங்க. எங்கேருந்து பேசுறீங்கம்மா? பேசுறேன். தென்காசியா? இல்ல டி நகர். டி நகர். சொல்லுங்கம்மா, உங்க பேர் நட்சத்திரம் ராசி என்ன? பிரபாகரன் கன்னிராசி நகரம். என்ன பிரார்த்தனைமா? சரியா படிக்க மாட்டாங்க. என்ன படிக்கிறாரு? படிக்கிறாரு. சரிங்கம்மா. அம்மா உங்க மகனை வேக்கிழமை என்ன சார்? வேக்கிழமை தூரம் பக்கத்துல சிவன் கோயில் போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுங்க உங்க மகன் பேருக்கு. என்னம்மா? படிக்காம இருக்காங்க. சரியா? அதாம்மா கோயில் கொண்டு போங்கம்மா. வேக்கிழமை தூரம் போயிட்டு சிவன் கோயில் தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க உங்க குழந்தை பேருக்கு. அர்ச்சனை பண்ணுங்க. 2 நெய் தீபம் ஏற்ற வைங்க உங்க பையன் கையால. நல்லா படிப்பா, எந்த பிரச்சனை இல்லைம்மா. டெய்லி பிள்ளையார் கோயில் கொண்டு போங்க. நம்ம படிப்பாங்க. டெய்லி வீட்லயே 21 தூபகாரம் போட சொல்லுங்கம்மா. இல்லத்துல பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிட்டு 21 தூபகாரம் போட சொல்லுங்க. போடும்போது ஸ்ரீ மகா கணபதியே நமஹ சொல்லிட்டு போட சொல்லுங்க. ஆமா சொல்லிட்டு போட சொல்லுங்க. நல்லா படிப்பாரு, அந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நன்றிங்கம்மா. யமன குமாரஸ்ய சகல வித்யா பிராப்திரஸ்து மனோவாஞ்சது மகாகணபதே சிவோம் சுமுகாய நம யகந்த கபிலாய நமஹ கஜகர்ணிகலம் போதர நமஹ விகடாய நம மகாகணாதிபதே நமஹ ஆதிபூஜா தேவா தனமோதாரணே வல்லபாபணகாந்தாய கணேசாய மங்களம் தனம் தானியம் வசம்போத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு. ஹரி ஓம். வணக்கம் மீனாட்சி டிவி. சார் கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூரா? உங்க பேர் என்னம்மா? நட்சத்திரம் ராசி? லதா. மூல நட்சத்திரம் தனுசு ராசி. என்ன பிரார்த்தனைமா? ரொம்ப கடனா இருக்குங்க. கடன் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. வேலை கிடைக்கிறதுக்கு செய்யணுங்க. கடன் பிரச்சனை இருக்கா? ஆமாங்க. அம்மா நீங்க என்ன பண்றீங்க? செவ்வாய்க்கிழமை தூரமா? பக்கத்து நரசிம்மர் கோயில் இருக்கா? பக்கத்துல நரசிம்மர் கோயிலுங்களா? ஆமாம்மா. சரிங்க. நரசிம்மர் கோயில் போயிட்டு உங்க பேர் அர்ச்சனை பண்ணிக்கோங்கம்மா. அர்ச்சனை பண்ணிட்டு 4 நெய் தீபம் ஏற்றுங்கம்மா. சரிங்க. 4 நெய் தீபம் ஏற்றிட்டு 4 பிரச்சனை பண்ணுங்க நரசிம்மரை. ஆமா, இது தொடர்ந்து 20 செவ்வாய் 27 செவ்வாய் தொடர்ந்து பண்ணுங்கம்மா. செவ்வாய்க்கிழமை நரசிம்மர் கோயில் 4 நெய் விளக்கு 4 பிரதட்சணம். ஆமா, அர்ச்சனை பண்ணிட்டு சரிங்க. தொடர்ந்து 27 வாரம் பண்ணுங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. உங்க கடன் பிரச்சனை படிப்படியா குறையும். சரிங்க. நம்ம வெள்ளிக்கிழமை இல்லத்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சரிங்க. வீட்லங்களா? ஆமாம்மா, வெள்ளிக்கிழமை 6-7 மகாலட்சுமியை இல்லத்துல வழிபாடு பண்ணுங்க.
ஆமாம் 6லேருந்து 7 சும்மா வெத்தலையில் குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி போற்றி படித்து அர்ச்சனை பண்ணிவிட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு ஒரு பால் நைவேத்தியம் பண்ணுங்கள், கிளாஸில் தேன் விட்டு நைவேத்தியம் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை தோறும். நன்றிங்கம்மா. ஏமான ருணபாதான் நிவர்த்திரஸ்து. மகாலட்சுமி அனுகிரக மகாகணபதி ஓம் ஏகதந்தாய நமः வக்ரதுண்டாய நமः ஹரயே நமः பிரம்மஹுத்தமான நமः காலானகிரபதி காமன சோம சூர்யாக்னிலோஷ்ணாய நமः महागणाधिपतये नमः आदिपूज्याय देवाय नमोदार्णे वल्लभाप्राणघान्ताय गणेशाय मङ्गलं धान्यं धनं वसम्भवपुत्रलाभं सुसंवत्सरं दीर्घमायुः. हरिः ओम. வணக்கம் மீனாட்சி டிவி. டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? ஐயா எங்கேருந்து பேசுறீங்க? நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாப்பரேட்டிவ் குருபுரியிலிருந்து பேசுறோங்க. சொல்லுங்க, உங்க பேர் நட்சத்திரம் என்ன? குருபுரியிலிருந்து பேசுறோங்க ஐயா. சரிங்க, அவங்க பேர் என்ன? ரோகிணி நட்சத்திரம் விஜயகுமார். விஜயகுமார், ரிஷப ராசி. என்ன பிரார்த்தனை சார்? விஜயகுமார். சரிங்க, என்ன பிரார்த்தனை? ஐயா என்ன பிரார்த்தனை? புரியலங்க ஐயா. இல்லைங்க ஐயா, கால் பண்ணீங்க, என்ன பிரார்த்தனைக்காக பண்ணீங்க? ஐயா எங்களுக்கு ஐயா குழந்தை இல்லைங்க ஐயா. கல்யாணம் ஆகி 17 வருஷம். குழந்தை பாக்கியம் இல்லையா? 17 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, அதுக்காக பிரார்த்தனை. குழந்தை பாக்கியம் இல்லை? ஆமாங்க ஐயா. சரிங்க, உங்க குலதெய்வ வழிபாடு பண்றீங்களா சார்? ஆமாங்க ஐயா. சரிங்க, ஒரு வாட்டி குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துருங்க ஐயா. ஒரு வாட்டி உங்க குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துருங்க, வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை பார்த்துட்டு. சரிங்க ஐயா. போயிட்டு வந்துட்டு உங்க மனைவி வந்து மாசத்துக்கு சஷ்டி வருங்க ஐயா. அமாவாசை பௌர்ணமிக்கு 6ஆவது நாள் சஷ்டி. ஹலோ. சரிங்க ஐயா. ஐயா டிவியை பார்த்து பேசாதீங்க, போன்ல பேசுங்க தயவு செய்து. சொல்லுங்க ஐயா. அதான் சஷ்டி வருங்க ஐயா, சஷ்டி விரதம் இருக்க சொல்லுங்க மனைவிய. சொல்லுங்க ஐயா. சஷ்டி அன்னைக்கு காலைல ஸ்நானம் பண்ணிட்டு எதுவுமே சாப்பிடாம ஒரு மனையில என்னங்க ஐயா? ஐயா டிவியை பார்த்து பேசாதீங்க. ஹலோ. சஷ்டி அன்னைக்குங்க. சஷ்டி சாப்பிடாம இருந்தங்க ஐயா. ஆமா, சாப்பிடாம விரதம் இருந்து காலம்பரை ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு மனையில மாக்கோலம் போட்டு முருகர் போட்டோ இல்லைன்னா சிலை வச்சு பூ சாத்திட்டு 2 நெய் தீபம் ஏற்றிட்டு ஓம் சரவண பவாய் நமஹ சொல்லிட்டு 54 தடவை சொல்லிட்டு கந்ததஷ்டி கவசம் இல்லை சண்முக கவசம் படிச்சுட்டு 2 செவ்வாய் பழம் நிவேதியம் பண்ணிட்டு சாம்பிராணி கற்பூராட்சி காமிக்க சொல்லுங்க சஷ்டி தோறும். அந்த பழத்தை பிரசாதம் நீங்கள் சாப்பிடுங்க. தொடர்ந்து இருக்க சொல்லுங்க. அதே மாதிரி கிருத்திகை அன்னைக்கு முருகன் கோயில் போயிட்டு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க, பாலாபிஷேகம் பண்ணிட்டு. சரிங்க ஐயா. தொடர்ந்து பண்ண சொல்லுங்க சார். குழந்தை நல்லபடியா பிறக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றி. यमानस्य शीघ्रमेव सन्तानप्राप्तिरस्तु मनोवाञ्छाफलतिरस्तु महागणपतिं सुमुखाय नमः यगन्न कपिलाय नमः गजगणनिलम्भोदराय नमः विकटाय नमः विघ्नराजाय नमः महागणपते नमः नानाविध परिमलपत्र शुभोजां समर्पयामि एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं संवत्सरं दीर्घमायुः. हरि ओम. வணக்கம் மீனாட்சி தேவி. வணக்கம்ங்க, நாங்க திருச்சில இருந்து பேசுறோங்க. திருச்சியாமா? ஆமாங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் நட்சத்திரம்? எங்க பையன் பேரு ரெங்கன். அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி. என்ன பேருமா? ரெங்கன் அனுச நட்சத்திரம். சரிங்க. விருச்சிக ராசி. என்ன பிரார்த்தனை? 38 வயசு ஆகுதுங்க, இன்னும் திருமணம் நடக்கலங்க. சும்மா குலதெய்வ வழிபாடு பண்றீங்க? குலதெய்வ வழிபாடு பண்றீங்களா? இன்னும் திருமணம் ஆகலங்க. சரிங்கம்மா, குலதெய்வ வழிபாடு பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. அம்மா உங்க மகனை வந்து செவ்வாய்க்கிழமை தோறுமா பக்கத்துல முருகன் கோவில் இருக்கா? வாரம் செவ்வாய்க்கிழமை முருகன் கோவில் போயிட்டு 6 நெய்தி பேச சொல்லுங்கம்மா. சரிங்க. 6 நெய்தி பேத்திட்டு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கம்மா. செவ்வரளி புள்ள அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. சரிங்க சாமி. அர்ச்சனை பண்ணிட்டு அடிக்கடி மாசம் போயிட்டு வருவோம். அப்படி போங்கம்மா, போயிட்டு வாங்க, நல்லது, போயிட்டு வாங்க. இது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து முருகன் கோயில் போக சொல்லுங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பத்திரபாண்டு ராக காலத்துலம்மா
துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க. சரிங்க. அதாவது 9 நெய் விளக்கு ஏற்றணும். இது 27 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பண்ண சொல்லுங்க. பண்ணிட்டு 27வது வாரம் முடிஞ்ச உடனே 27 பழம் மாலையா எலுமிச்சை பழம் மாலையா சாத்திட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ண சொல்லுங்க. பண்ண சொல்லுங்க. சீக்கிரமா கல்யாணம் வேகம் கை கூடும். எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றிங்கம்மா. குமாரஸ்ய சீக்கிரம் விவாக பிராப்திரசு மனோவாஞ்சதிரசு. ஓம் சுமகாணம கந்த கபிலாய நம கஜகண்டம்போதர நம விகடாய நம கணாதிபதியே நம ஏகதந்தாத்மேவக்ரதந்தாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். தானியம் தனம் வசம் புத்திரலாபம் சஹஸ்ரமஸ்ரம் தீர்க்கமாயுः. ஹரி ஓம். வணக்கம் மீனாட்சி டிவி. ஹலோ சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஹலோ ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நாங்க திருக்கோவிலூர்ல இருந்து பேசுறோங்க. எங்கம்மா? திருக்கோவிலூர். எங்க இருக்கு? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். சொல்லுங்கம்மா, என்ன உங்க பேர், என்ன நட்சத்திரம், ராசி, என்ன பிரார்த்தனை? எங்க பசங்களை கேக்குறேங்க. சொல்லுங்கம்மா. என் பொண்ணு பேரு திருமகள். சரி. இன்னொரு பொண்ணு பேரு வேதவள்ளி. சரிங்கம்மா. பெரிய பொண்ணு பேரு நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். சரிம்மா. மீன ராசி. சின்ன பொண்ணுக்கு வந்து மிருகசீரிஷம் ரிஷப ராசிங்க. படிப்பு எப்படி படிக்கும்? என்ன படிக்கிறாங்க? பெரிய பொண்ணு அக்ரி படிக்கிறா. சரி. சின்ன பொண்ணு 8th படிக்கிறா. சரிங்கம்மா. படிப்புல பிரச்சனை இல்லைம்மா. 2 பேரையும் வாரம் வியாழக்கிழமை தூரமா பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு 12 பிரச்சனை பண்ண சொல்லுங்கம்மா. 12 பிரச்சனை பண்ணிட்டு 2 நெய் தீபம் சொல்லுங்க. 4 தீபம் இவங்க 2, அவங்க 2 ஏற்ற சொல்லுங்க. நெய் தீபம் ஏற்றிட்டு துளசி வாங்கி பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்க. துளசி வாங்கி கொடுங்க, ஆஞ்சநேயர் கொடுக்க சொல்லுங்க. இது தொடர்ந்து வியாழக்கிழமை பண்ணிட்டே இருக்க சொல்லுங்கம்மா. நல்லா படிப்பாங்க, பிரச்சனை இல்லை. டெய்லி இல்லத்தில் காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ண உடனே ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வீட்லேயே சரஸ்வதி ஸ்லோகம், ஹயகிரீவர் ஸ்லோகம் தான் படிச்சுட்டு போக சொல்லுங்க. ஹயகிரீவர், சரஸ்வதி ஸ்லோகம், பிள்ளையார் ஸ்லோகம் படிச்சுட்டு போக சொல்லுங்க. எந்த பிரச்சனை இல்லை, நல்லா படிப்பாங்க. நன்றிங்கம்மா. குமாரிகாய சகல வித்யா பிராப்திரசு சர்வா உத்தியோக பிராப்திரசு மனோவாஞ்சதிரசு. ஓம் துமுகாணமேகந்த கபிலாய நம கஜகண்டம்போதர நம விகடாய நம விக்னராஜாய நம கணாதிபதியே நம ஏகதந்தா வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். தானியம் தனம் வசம் புத்திரலாபம் சஹஸ்ரமஸ்ரம் தீர்க்கமாயுः. வணக்கம் மீனாட்சி டிவி. ஹலோ சார் வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், நாங்கள் சின்ன சேலம் இருந்து பேசுறேங்க. எங்கய்யா? சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் இருந்து பேசுறோம். சரிங்க சரிங்க. அவங்க பேர் நட்சத்திரம் என்ன? எங்க பையனுங்க ரொம்ப தடைப்பட்டுக்கிட்டே போகுது சாமி, கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. சரிங்கய்யா. எங்க பையன் பேரு ஆனந்தராஜ். ஆனந்தராஜா? பூச்சி நட்சத்திரம் ஆனந்தராஜ். பூச நட்சத்திரமா? கடகராசி பூச நட்சத்திரம். சரிங்க சரிங்கய்யா. ஐயா, உங்க குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? என்னங்கய்யா? உங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும் பண்ணுங்க எதுவும். ஐயா, குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கய்யா. புரியலைங்க. உங்க குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? என் பேருங்களா? இல்லைங்கய்யா, குலதெய்வம் உங்க குமரி ஃபேமிலி கார்டு குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? உங்க குலதெய்வம் வழிபாடு பண்றேங்க. சரி சரிங்கய்யா, தொடர்ந்து பண்ணுங்க. சரிங்க. ஐயா, உங்க மகன் நட்சத்திரம் வருது இல்ல? உங்க மகன் நட்சத்திரம் வருது இல்ல? ஆமாங்க. அப்போ போயிட்டு மலை மேல இருக்க முருகரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்க மகன் நட்சத்திரம் வரும்போது பழனி முருகர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முருகன் கோயிலுங்களா? ஆமா, போயிட்டு அவர் தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரிங்க. வந்துட்டு உங்க மகனை வெள்ளிக்கிழமை சிவன் கோயில் இருக்கிற நவகிரகத்துல சுக்கிர பகவான் இருக்காருல்ல? நவகிரகத்துல குரு பகவான். சுக்கிரன் வெள்ளி. சுக்கிரன்
சுக்கரங்களா? சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் கொஞ்சம் 50 கிராம் மொச்சை விற்காங்களே, 50 ரூபா 50 கிராம் மொச்சை முச்சைங்களா? மொச்சக்கொட்டைன்னு வாங்கல, இருக்கு சொல்லுங்க. அது 50 கிராம் வாங்கி சுவாமி பாத்துல வச்சுட்டு 50 கிராம் முச்சை வாங்கி சுவாமி பாத்துல வச்சுட்டு சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை. ஆமா, இது ஒரு 12 வெள்ளிக்கிழமை பண்ண சொல்லுங்க. எத்தனை நாள் சாமி? 12 வாரம். 12 வாரங்கள். ஆமா, அர்ச்சனை பண்ணிட்டு 3 நெய் தீபம் ஏத்த சொல்லுங்க. 3 நெய் தீபம். 3 நெய் தீபங்களா? ஆமா, ஏத்திட்டு 12 வாரம் அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. சரிங்க. உங்களுக்கு விவாகம் கை கூட இந்த பிரச்சனை இல்லை, அமோகமா இருப்பாரு. என்ன சாமி புரியல கடைசி வார்த்தை? நல்லபடியா கல்யாணம் ஆகும், இந்த பிரச்சனை இல்லைங்க. நன்றிங்கய்யா. நன்றி. यजमानस्य कुमारस्य विवाह प्राप्तिरस्तु मनोवाञ्छितरस्तु महागणपतये ओम सुमुखाय नमः एकदन्त कपिलाय नमः गजगणनं भूवदनं विकटाय नमः मगागणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् धान्यं धनं सुभोक्तृलाभं सतसंवत्सरं दीर्घमायुः हरिः ओम. வணக்கம் மீனாட்சி டிவி. வணக்கம் சாமி. சார் வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? திருச்சியிலிருந்து பேசுறோம் சாமி. திருச்சியா? ஆமா சாமி. சொல்லுங்க, உங்க பேர், நட்சத்திரம், ராசி என்ன? ஆமா சாமி. உதயகுமார் சாமி. சார் கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார். சொல்லுங்க சாமி. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? பேர் உதயகுமார் சாமி. உதயகுமார். நட்சத்திரம், ராசி? நட்சத்திரம் வந்து ரோகி நட்சத்திரமா? ஆமாங்க சாமி. சரி, என்ன பிரார்த்தனை? இன்னும் கல்யாணம் ஒன்றும் கை வரலாம் சாமி. யாருக்கு, உங்களுக்கா? தம்பிக்கு சாமி. தம்பிக்கா? இன்னும் மேரேஜ் ஆகலையா? ஆமாங்க சாமி. சரிங்கய்யா. உங்க குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் சாமி. சரிங்கய்யா. ஐயா, உங்க தம்பியை வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பக்கத்துல அம்மன் கோவில் இருந்தா அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு பால் வாங்கி கொடுத்துட்டு குங்குமத்துல அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. இது வந்து 22 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பண்ண சொல்லுங்க. 22 வெள்ளிக்கிழமை. 22 வெள்ளிக்கிழமைங்களா? ஆமா, சரிங்க சார். தொடர்ந்து பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. தொடர்ந்து பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். முருகன் கோயில் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு பிரசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். சீக்கிரமா கல்யாணம் ஆகிடும், அந்த பிரச்சனை இல்லை, அமோகமா இருப்பாங்க. சரிங்க சார். நன்றிங்க சார். यमानस्यं सहोदरस्थितिमय विवाह प्राप्तिरस्तु मनोवाञ्छितरस्तु महागणस्य ओम सुमुखाय नमः एकदन्ताय कपिलाय नमः गजगणनं भूवदनं विकटाय नमः विघ्नराजाय नमः महागणपते नमो नमः आदिपूजा देव नमो दारण वल्लभा गणकान्ताय गणेशाय मंगलम धान्यम धनं वसुं भोक्तृलाभं सत्संवत्सरं दीर्घमायुः. வணக்கம் மீனாட்சி தேவி. சாமி, நாங்க கம்பத்துல இருந்து பேசுறோம் சாமி. எங்கம்மா? கம்பத்துல இருந்து பேசுறோம். கம்பமா? சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சத்யா, தனுசு ராசி. சரிங்கம்மா. சத்யா, தனுசு ராசி. உத்திராட நட்சத்திரம். சொல்லுங்கம்மா, என்ன பிரார்த்தனை? அந்த பொண்ணுக்கு எப்ப வரணும் பாக்கணும். வரணும் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு இருக்கோம் சாமி. சரிங்கம்மா. அம்மா, உங்க மகளை வந்து வேக்கிழமை சரிங்க சாமி. நவகிரகத்துல குரு பகவான் அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. சரிங்க சாமி. வேக்கிழமை தோறும் நவகிரகத்துல குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இந்த கொண்டக்கடலை மாலை வருது இல்ல, ஆமாங்க சாமி, அது கொஞ்சம் 54 27 ஊற வச்சு மாலையை கட்டி சாத்திட்டு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. சரிங்க சாமி. தொடர்ந்து வேக்கிழமை பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை 10 ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு 5 நெய் தீபம் சொல்லுங்கம்மா. 5 நெய் தீபம் ஏத்திட்டு குங்குமத்துல அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. அரளி பூ சாதனம் 27 வெள்ளிக்கிழமை பண்ண சொல்லுங்க.
சரிங்க சாமி. 27வது வாரம் முடிஞ்ச உடனே சரி. ஒரு 5 சுமங்கலிக்கு வெத்தலை பாக்கு தாம்பூலம் கூட சொல்லுங்கம்மா. சரிங்க சாமி. கோவிலே 5 சுமங்கலிக்கு வெத்தலை பாக்கு தாம்பூலம் வலையில வச்சு கொடுக்க சொல்லுங்க. சரிங்க சாமி. சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும், அந்த பிரச்சனை இல்லம்மா, அமோகமா இருப்பாங்க. சரிங்க சாமி. நன்றிங்கம்மா. यजमानी कुमारी का शीघ्र विवाह प्राप्त मनोवांछ दृश्य महागृष्य ओम सुमुखाय नमः एकन कपिलानं गजगणनं बोधनं विकटाय नमः विघ्नराजाय नमः विनायक नमः गणाधिपाय नमः ओम गणाध्यक्षाय नमः महागणाधिपतये नमः आदिपूजा देवाय नमो दारण्य वल्लभवनकान्ताय गणेशाय मंगलम. வணக்கம் மீனாட்சி டிவி. ஹலோ அம்மா வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? வேலூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். வேலூர் மாவட்டமா? சொல்லுங்கம்மா, உங்க பேர் நட்சத்திரம் என்ன? என் பேர் தனஸ்ரீ சார். ஹஸ்பண்டுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். தெளிவா பேசுங்கம்மா, புரியல எனக்கு, சத்தமா பேசுங்க. நல்ல ஜாப், கணவருக்கு நல்ல ஜாப். சரிங்கம்மா. சரிங்கம்மா, என்ன பண்றாரு இப்போ அவரு? பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு சார். பிசினஸ். சரிங்கம்மா, அவர் பேர் நட்சத்திரம் என்ன? விக்னேஷ் பாபு, ரிஷிபராசி, கிருத்திகை நட்சத்திரம். சரிங்கம்மா. அம்மா அவரை ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 7லேருந்து 8க்குள்ள சிவன் கோயில போயிட்டு காலபைரவருக்கு வில்வத்துல அர்ச்சனை பண்ண சொல்லுங்கம்மா. சரிங்க சார். வில்வத்துல அர்ச்சனை பண்ணிட்டு 5 நெய்தி பேச சொல்லுங்க. தொடர்ந்து பண்ண சொல்லுங்கம்மா. நல்ல வேலை அமோகமா இருக்கும், நல்ல வாய்ப்பு கிடைக்கும், இந்த பிரச்சனை இல்லை. பிசினஸ் பண்ணா அமோகமா இருக்கும், இல்ல நல்ல வேலையும் கிடைக்கும், இந்த பிரச்சனை இல்லைம்மா. நன்றிங்கம்மா. यमानस्य उद्योगमूले सर्वाभिष्ट महालक्ष्मीकरास्तु अनेकोटि व्यापार उद्योग प्राप्तिरस्तु मनोवांछतिरस्तु. ओम सुमुखाणमः एकन्न कपिलानं गजगणं बोधनं विघ्नराजाय विनायकाय नमः गणाधिपाय नमः महागणाधिपतये नमः आदिपूजा देवाय तन्दमोदारण्य वल्लभवनकान्ताय गणेशाय मंगलम. வணக்கம் மீனாட்சி டிவி. டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஹலோ ஹலோ. வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன். மயிலாடுதுறையா? ஆமாங்க. சொல்லுங்க, உங்க பேர் நட்சத்திரம் என்ன? பேர் கார்த்திங்க. நட்சத்திரம். என்ன பிரார்த்தனை சார்? இன்னும் மேரேஜ் ஆகல சார். ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்கய்யா, இப்ப என்ன பண்றீங்க நீங்க? என்ன சாமி? என்ன பண்றீங்க? விவசாய வேலை தான் பாக்குறேன். சரிங்க சார். என்ன பண்ண செவ்வாய்க்கிழமை உங்க அருகாமையில சிவன் கோயில் இருக்கா? இருக்குங்க சாமி. சிவன் கோயில்ல அம்மன் கோயில போயிட்டு 3 4:30 சாயந்தரம் 3லேருந்து 4:30க்குள்ள துர்கை அம்மனுக்கு 4 நெய்தி பேத்துங்க சார். ஏதிரு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்க துர்கை அம்மனுக்கு. இது தொடர்ந்து 32 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. அதே மாதிரி உங்க பக்கத்துல முருகன் கோவில் இருந்தா தினமும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க முருகரை. பண்ணிட்டு வாங்க, சீக்கிரமா விவாகம் நடக்கும், எந்த பிரச்சனை இல்லை, கல்யாணம் சீக்கிரம் நடந்துரும். நன்றி சார். यमान शीघ्र विवाह प्राप्त मनोवांच महागंधेवम सुमुखाय नमः एकन्न कपिलाय नमः गजकर्णिकं बोधनं विकटाय नमः विघ्नराजाय नमः महागणाधिपतये नमः आदिपूजा देवाय नमोदारण्य वल्लभवनकान्ताय गणेशाय मंगलम. ओम गुरुभ्यो नमः. हरि ओम. வணக்கம் மீனாட்சி டிவி. ஹலோ வணக்கம்மா, எங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சொல்லுங்க உங்க பேர். என் பையன் பேர் அர்ஜுன். வாய்ஸ் புரியலமா எனக்கு. பையன் பேர் அர்ஜுன். சரிம்மா, நட்சத்திரம் என்ன? மேஷ ராசி, கிருத்திகம். சரிம்மா, என்ன பிரார்த்தனை? அவனுக்கு படிப்பு 2 வருஷம் சார், அதனால இப்ப மறுபடியும். ஓம் குரு. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். சார் இல்லை, கொஞ்சம் தெளிவா பேசுங்கம்மா, வாய்ஸ் புரியல, பிரேக் ஆகுது. அப்படிங்களா? என் பையன் பேர் அர்ஜுன்.
என் பையன் பேர் அர்ஜுனன் சார். சரிம்மா, ஓகேம்மா. என்ன பிரார்த்தனை? உனக்கு படிப்பு மறுபடியும் தொடர முடியுமா இல்ல படிக்கிற வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கோனுங்க. என்ன படிக்கிறாரு? என்ன படிச்சாரு? டிப்ளமா 1.5 வருஷம் போனாங்க. சரி. ஆனா இப்ப படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். சரிம்மா, டிப்ளமா தொடர்ந்து படிப்பு தொடர சொல்லுங்கம்மா. நல்லா படிப்பு வர, அந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க. அவர் வந்து வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ண சொல்லுங்க. சரிங்க. வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு 9 பிரதட்சணம் பண்ணிட்டு ஸ்ரீராமஜெயம் சொல்லிட்டு கண்ணை போட்டு 107 பிரார்த்தனை சொல்லுங்க. ஸ்ரீராமஜெயம் சொல்லிட்டு கண்ணை போட்டு 107 ஸ்ரீராமஜெயம் ஜபம் பண்ணிட்டு 4 நெய்வேத்தியம் வர சொல்லுங்கம்மா. துளசி சாத்தணும் ஆஞ்சநேயருக்கு. தொடர்ந்து வியாழக்கிழமை பண்ண சொல்லுங்க. நல்லா படிப்பு வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல வேலை கிடைக்கும். எதிர்காலம் அமோகமா இருக்கு. நன்றிங்கம்மா. यमानस्यं सर्वाभिष्टिरु सकल विद्याप्राप्तिरु मनोवाञ्छितरु महागणेशेवं सुमुखाय नमः एकन्दकपिलाय नमः गजकर्णिलम्बोदराय नमः विकटाय नमः महागणाधिपतिये नमः नानाविधं परिमलपत्रपुष्पपूजां समर्पयामि आदिपूजा देवाय नमोदारणे वल्लभाभरणकान्ताय गणेशाय मङ्गलं धनं धान्यं संभोक्तलाभं संवत्सरं दीर्घमायुः हरिः ओम வணக்கம் மீனாட்சி தேவி. வணக்கம் சார். சார் வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? எங்கய்யா? ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டம். சார் உங்க பேர் என்ன? நட்சத்திரம், ராசி? ஆனந்தகுமார். மிருகசீரிஷம் நட்சத்திரம். மிருகசீரிஷம் ரிஷபராசி. மிருகசீரிஷம் நட்சத்திரம் ரிஷபராசி. என்ன பிரார்த்தனை ஐயா? கல்யாணம் ஆகலைங்க. புரியலங்க. கல்யாணம் டிலே ஆயிட்டே இருக்கீங்க, மேரேஜ். சரிங்க சரிங்கய்யா. ஹலோ. உங்க பேர் என்ன? ஆனந்தகுமார். ஆனந்தகுமார். சரிங்கய்யா. என்ன உங்க குலதெய்வ வழிபாடு பண்றீங்களா? வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார். என்ன பண்றீங்க ஒவ்வொரு வாரமும்? ஓகே. ஹலோ. சொல்லுங்க. சனிக்கிழமை சிவன் கோயில் போயிட்டு சனிக்கிழமை தோறும் சார். ஓகே. தொடர்ந்து சிவன் கோயில் போயிட்டு சிவனுக்கு வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுங்க சனிக்கிழமை தோறும். ஓகே. அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஓகே அம்மன் கோயில் போயிட்டு அந்த 3-4 ராகு காலத்துல அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. ஓகே. துர்கை அம்மனுக்கு ஏத்தணும். ஓகே. எத்தனை நாளுங்க? இது ஒரு 27 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. இது 27 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. சனிக்கிழமை தொடர்ந்து சிவன் கோயில் போங்க. சரி. ஓகே. தொடர்ந்து போங்க. வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு சீக்கிரமா விவாகம் ஆகிடும். எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றிங்க சார். ஏமான் சீக்கிரம் விவாக பிராப்திரஸ்து மனோவாஞ்சதிரஸ்து மகாம் சுமுகாணமஹ ஏகதந்தானம் கபிலாடமஹ கஜகலம் போதனம் விகடானம் விக்ரநாஜ விநாயகநாதிபரமஹ மகாகணபதே நமோ நமः. ஓமாதி பூஜா தேவாய நமோதாரணே வல்லபாபரணகாந்தாய கணேசாய மங்களம் தானியம் தனம் சம்பவலாபம் தசமசரம் தீர்க்கமாயு ஹரிஹி ஓம். வணக்கம் மீனாட்சி டிவி. வணக்கம். கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. வணக்கங்கய்யா. அம்மா வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க திண்டுக்கல்ல இருந்து பேசுறோங்கய்யா. திண்டுக்கல்லா? ஆமா. சொல்லுங்கம்மா. உங்க பேர் நட்சத்திரம் என்ன? பேர் சரவணன். ஆமாங்கய்யா. சொல்லுங்கம்மா. சரவணன். தம்பி பேர் சரவணன். சரி. எங்களுக்கு மாலை பொருத்தமே கூட மாட்டேங்குதுங்கய்யா. புரியலம்மா. தம்பி பேரு சரவணன். சரி. நட்சத்திரம்? நட்சத்திரம் மேஷம். மேஷ ராசி. அஸ்வினி நட்சத்திரம். என்ன மேஷ ராசிங்கய்யா. சரிம்மா. கடக நட்சத்திரம் தெரியலங்கய்யா. அஸ்வினியே பரணி தெரியல. சரிம்மா. என்ன பிரார்த்தனை? திருமணமே நடக்க மாட்டேங்குது. மாலை பொறுத்த கூட மாட்டேங்குது. சரிம்மா. குலதெய்வ வழிபாடு பண்றீங்களா? ஆமாய்யா. பேசுறோம் சொல்றோம் வருது அப்படியே தடுத்துக்கிட்டே போகுது. சரிங்கம்மா. எப்பயும் தான் சொல்லிட்டு இருக்கான். சரிங்கம்மா. அம்மா உங்க தம்பியை வந்து ஒரு வாட்டி திருச்செந்தூர் போயிட்டு வர சொல்லுங்கம்மா. திருச்செந்தூருக்குங்களா? ஆமா. அவர் நட்சத்திரம் வருது இல்ல? ஆமா. அவர் நட்சத்திரம் அன்னைக்கு அஸ்வினியில பரணி நட்சத்திரம் அன்னைக்கு திருச்செந்தூர் போயிட்டு முருகனுக்கு மாலை சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சொல்லுங்கம்மா.
எந்த கிழமைக்கு என்ன எப்போ போலாங்க? என்னைக்கான செவ்வாய்க்கிழமை போக சொல்லுங்க. இல்ல கிருத்திகை இல்ல சனிக்கிழமை என்னைக்கு முடியுதோ. அப்படிங்களா? சரிங்க. இல்லைன்னா அவர் நட்சத்திரம் அன்னைக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு முருகருக்கு அர்ச்சனை மாலை சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்கம்மா. சரிங்கய்யா. வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அருகாமையில பெருமாள் கோயில போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. புதன்கிழமை பெருமாள் கோயில்? ஆமா, பெருமாள் கோயில் போயிட்டு துளசி சாத்திட்டு தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்க பெருமாளை. ஹலோ, சரிங்கம்மா. சீக்கிரமாக ஆகிடும், இந்த பிரச்சனை இல்லை. கல்யாணம் கை கூட அமோகமாக இருப்பார். நன்றிங்கம்மா. यमानस्य सर्वोपस्थितिं विवाह प्राप्तिरस्तु. ओम सुमुखाय एकन्दं कपिलाय नमः, गजकर्णं भोदराय नमः, विकटाय नमः, महागणाधिपतये नमः, आदिपूजा देवाय तन्नमोदारण्य वल्लभबाणकान्ताय गणेशाय मङ्गलम्. ओम गुरुभ्यो नमः. हरि ओम. வணக்கம் மீனாட்சி டிவி. வணக்கம் சார். சார் வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? சார் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க, உங்கள் பேர் நட்சத்திரம் என்ன? கமலநாதன். கமலநாதன். நட்சத்திரம்? விருச்சிக ராசி. விருச்சிக ராசி. என்ன பிரார்த்தனை? நட்சத்திரம் சார். ஒரு சரியா பிசினஸ் அமைய மாட்டேங்குது. பிசினஸ் அமைய மாட்டேங்குதா? ஆமாங்க சார். என்ன பிசினஸ் பண்ணீங்க? நிறைய பண்ணலாம் சார். எது பண்ணாலும் மழை உப்பு பெய்ய வித்தா மழை பெய்யுதுன்ற மாதிரி இருக்குது. ஐயா, உங்க ஜாதகம் பாருங்க சார். அருகாமையில் நல்ல ஜோசி இருந்தால் உங்க ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணால் உங்கள் மேம்பாடு இருக்கும், மேன்மை அடையும் சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுங்க. சரிங்க சார். இந்த ராசிக்கு என்ன பிஸ்னஸ் சார் பண்ணலாம்? அது ஜாதகம் பார்த்தா சொல்ல முடியும் சார். அப்படிங்களா? ஜாதகம் பாருங்க, உங்களுக்கு என்ன உங்கள் இதுக்கு என்ன தொழில் பண்ணால் செட் ஆகும், முயற்சி எது மேலே வருவீங்க அதை பார்த்துட்டு அதை பண்ணுங்க. சரி சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு ரூபா புதன்கிழமை சார் பிள்ளையார் கோயில் போயிட்டு அருகம்புல் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. எங்க சார்? விநாயகர் கோயில் போயிட்டு புதன்கிழமை அருகம்புல்ல அர்ச்சனை பண்ணுங்க சார். அர்ச்சனை பண்ணிட்டு 2 நெய்தி போயிடுங்க. தொடர்ந்து பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை 6லேருந்து 7 மகாலட்சுமிக்கு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்க. சரிங்க சார். இதை தொடர்ந்து பண்ணுங்க. உங்க நல்ல தொழில் நல்ல விதமாக தொழில் அமையும், எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க. சரி, நன்றிங்க ஐயா. நன்றி. உங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்க தொடர்ந்து. ஜமானசிய உத்தியோக பிராப்திரசு மனோவாஞ்சபிரசு மகாநந்தங்கர்ஷி ஓம் சுமுகாய நம ஏகதந்தான கபிலாய நம கஜகரண்ணிகாணமலம் புகோதராய நம விகடாய நம விக்னராஜ நம மகாகணபதே நம ஆதிபூஜா தேவாய நமோதாரண்ய வல்லபவனகாந்தாய கணேசாய மங்களம் தானியம் தனம் வசும்பபுத்திரலாபம் சசம்வசனம் தீர்க்கமாயு. ஹரி ஓம். வணக்கம் மீனாட்சி டிவி. சார் வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? சார் சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க, உங்க பேர் நட்சத்திரம் என்ன? சார் சேலம் மாவட்டம் ஆத்தூர். சரிங்க, நட்சத்திரம் என்ன? சார் பையன் பேர் காசி முனியப்பன் சார். என்ன? காசி முனியப்பன். சரிங்க, என்ன நட்சத்திரம்? மிருகசீரகம் சார். சரி, என்ன பிரார்த்தனை? சார் பையன் 12வது ஃபெயில் ஆயிட்டான் சார். சரி. அதுக்கப்புறம் சொல்பேசி கேட்காம அங்கே சுற்றிட்டு இருக்கிறான். எந்த வேலை வெட்டியும் கிடைக்க மாட்டேங்குது, எதுவும் பண்ண மாட்டேங்குது. இப்போ முடிச்சாரா 12வது? என்னங்க சார்? இப்போ முடிச்சாரா? அவர் இப்போ முடிச்சு இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு சார். சரிங்க, இப்போ வீடு மேற்கொண்டு படிக்க போறாரா இல்லை வேலைக்கு போறாரா? எந்த இதுக்கும் போக மாட்டேங்கிறான், படிக்கவும் போக மாட்டேங்கிறான், வேலைக்கும் போக மாட்டேங்கிறான் சார். சுற்றிட்டு தான் இருக்கான். சரிங்க, குழந்தை வழிபாடு பண்றீங்களா? குழந்தை வழிபாடு பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம். சரிங்க சார், நீங்க பண்றீங்க ஒவ்வொரு சனிக்கிழமை சொல்லுங்க சார். அருகாமை நரசிம்மர் கோவில் இருக்கு. அருகாமையில நரசிம்மர் கோவில் இருக்கா? நரசிம்மர் கோயிலா? சரிங்க சார். நரசிம்மருக்கு போயிட்டு ஒரு 27 எலுமிச்சப்பழம் மாலையா கட்டுங்க சார். 27 எலுமிச்சப்பழம் சரிங்க சார். மாலையா கோத்து நரசிம்மருக்கு சாத்துங்க. சரிங்க சார். சாத்திட்டு உங்க மகன் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. சரிங்க சார். இது மாதிரி ஒரு 27 சனிக்கிழமை தொடர்ந்து பண்ணுங்க. பண்ணிட்டு ஒரு 4 நெய் தீபம் ஏத்துங்க.
தொடர்ந்து 27 வாரம் பண்ணுங்கள் சார். உங்கள் மகன் மனம் வருவார், நல்ல வேலைக்கோ இல்லை படிப்போ தொடருவார், எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க சார். நன்றி சார். நன்றி சார். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். यजमानस्य कुमारस्य सर्वाभिष्टस्य सकलकार्यम् अनुसिद्धिरस्तु मनोवाञ्छितस्तु। ओम सुमुखाय नमः, एकदन्त कपिलाय नमः, गजगणनम्बोधराय नमः, विकटाय नमः, विघ्नराजाय नमः, महागणपतये नमः। ओम आदिपूज्या देवाय नमो धारणे वल्लभापनकान्ताय गणेशाय मङ्गलम्। धान्यं धनं वसुपुत्रलाभं संवत्सरं दीर्घमायुः। हरिः ओम. இன்று மீனாட்சி டிவியின் அருள்தரும் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் கால் செய்த நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். ஓம் சகனாவவதோம் சகனோ புனக்தோம் சக வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதி தமஸ்தமா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.